Hi, this is a Value Updates யூடியூப் சேனல். எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கோம், மக்களுக்கு சட்டம் கற்பித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள், அதன் மூலமாக சட்டம் மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு சட்டம், ஒரு வழக்கு சட்டம் அல்லது ஒரு ப்ரொசீஜர், இதே மாதிரி சட்டம் சம்மந்தப்பட்ட எது காணொலியையும் முழுமையாக பார்த்தால்தான் அவங்களுக்கு அந்த முழு வடிவம் கிடைக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவாக பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி நெடுஞ்சாலையில் விபத்து நடந்தது சம்பந்தமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றம் அந்த வழக்கில் இழப்பீட்டை அதிகரித்து கொடுத்திருக்கிறது. அது எந்த வகையில் அதிகரிக்க கொடுக்கப்பட்டது, எந்த விதத்தில் பிரிக்கப்பட்டது, பணங்களை எந்த விதத்தில் எந்த இழப்பீட்டு எப்படி கொடுக்க வேண்டும் என்று கூறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இதோடைய தலைப்பு பார்த்திங்கன்னா, நெடுஞ்சாலை விபத்துக்கு கார் ஓட்டுநரின் திடீர் பிரத்யேக முக்கிய காரணம், பிரேக் அடித்ததே முக்கியமான காரணம் அப்படிங்கிறதும், விபத்து இழப்பீடு 91 லட்சமாக உயர்த்தி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும்னு அதான் தலைப்பு. அதாவது 91 லட்சம் தீர்ப்பளித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விபத்து அடையும் பொழுது ஒரு ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் 20 வயது மதிப்பு உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய காலை இழந்தார். அதன் மூலமாக எழுந்த வழக்கு கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று உச்ச நீதிமன்றம் 91 லட்சமாக இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. 2017ஆம் ஆண்டு ஒரு இளம் பொறியாளர் மாணவரின் கால் துண்டிக்கப்பட்டதற்கு நெடுஞ்சாலையில் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் கார் ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதே முதன்மை காரணம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பாதிக்கப்பட்டவரின் பங்களிப்பு அலட்சியத்தை 30% 20% குறைத்து சென்னை உயர் நீதிமன்றம் நிர்ணயித்த மொத்த இழப்பீட்டுத் தொகை 58.53 லட்சத்தில் இருந்து 91.39 லட்சமாக உச்ச நீதிமன்றம் உயர்த்தியிருக்கிறது. நீதிபதி சுதன்சி துலியா மற்றும் நீதிபதி அரவிந்த் குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். எஸ். முகமது ஹக்கீம் எதிராக நேஷனல் வெர்சஸ் நேஷனல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் அண்ட் அதர்ஸ் என்ற தலைப்பில் சிவில் மேல்முறையீட்டு எண் அலைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா SLBCN 28-062 மற்றும் 63 2023 தீர்ப்பை வழங்கியது. இந்த வழக்கில் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 7, 2017 அன்று மேல்முறையீட்டாளர் எஸ். முகமது ஹக்கீம் அவர்தான் காலை இழந்தவர். தனது நண்பருடன் பின்னால் அமர்ந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பிரதிவாதி எண் 2 ஓட்டிச் சென்ற கார் திடீரென நெடுஞ்சாலையில் பிரேக் போட்டது. அதாவது ஒரு கார் பிரேக் போட்டிருக்கு நெடுஞ்சாலையில். ஹக்கீம் மோட்டார் சைக்கிளில் காரில் பின்புறத்தில் மோதியதால், பிரேக் போட்டதுனால பின்னாடி இருக்கிற ஹக்கீமுடைய கார் பைக் காரில் மோதியிருக்கிறது. அவர் கீழே விழுந்தார். விழுந்தவுடன் பின்னால் வந்த ஒரு பேருந்து அவர் மீது மோதியதால் சிகிச்சையின் போது அவரது இடது கால் துண்டிக்கப்பட்டது. அதாவது ஒரு கார் நெடுஞ்சாலைத்துறையில் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று சடன் பிரேக் போட்டிருக்கிறார். பின்னால் முகமது ஹக்கீம் காலை இழந்தவர் வேகமாக அவரும் சென்று கொண்டிருக்கிறார். அந்த காரில் பிரேக் போட்டவுடன் அதை இவர் இடித்திருக்கிறார். அந்த காரை இடித்து கீழே விழுந்தவுடன் பின்புறம் பஸ்ஸும் பைக்கை இடித்திருக்கிறது. அதன் மூலமாக காலை இழந்திருக்கிறார். கார் மற்றும் பேருந்து இரண்டும் முறையே பிரதிவாதி எண் 3 மற்றும் பிரதிவாதி எண் 1 நேஷனல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் உடன் காப்பீடு செய்யப்பட்டன.
மோட்டார் விபத்து உரிமை கோரல் தீர்ப்பாயத்தில் ஹக்கீம் 1,16,00,000 இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். இது 91,62,62,066 தீர்ப்பளித்தது. பங்களிப்பு அலட்சியத்திற்காக 20% விலக்கு விண்ணப்பித்த பிறகு தீர்ப்பாயம் இறுதித் தொகையாக 73,29,653 நிர்ணயித்தது. இது முற்றிலும் பேருந்து காப்பீட்டாளரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இதனால் கார் காப்பீட்டாளர் விடுவிக்கப்பட்டார். மேல்முறையீட்டாளர், அதாவது இதில் கீழமை நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் 73,29,653 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதிலிருந்து மேல்முறையீடு செல்கிறது. மேல்முறையீட்டாளர் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது, அலட்சிய பங்கீட்டை 30% மேல்முறையீட்டாளரும் 40% கார் ஓட்டுநரும் மற்றும் 30% பேருந்து ஓட்டுநரும் என திருத்தியது. மேலும் உதவியாளர் கட்டணமாக 18 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக குறைத்து இழப்பீட்டை கீழமை நீதிமன்றம் கொடுத்த இழப்பீட்டை குறைத்தது. 58,53,047 குறைத்தது. எதிர்கால மருத்துவ செலவுகளுக்காக 5 லட்சத்தையும் வழங்கியது. இதில் அதிருப்தி அடைந்த ஹக்கீம் காலை இழந்தவர் உச்சநீதிமன்றத்தை அணுகுகின்றார். உச்சநீதிமன்றத்தில் நடந்தது என்ன, உச்சநீதிமன்றம் என்ன கூறியது என்று பார்த்தால், வழக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பங்களிப்பு அலட்சியம் மற்றும் பொறுப்பு பிரச்சனையை நீதிமன்றம் ஆய்வு செய்தது. சாலை ஒழுங்குமுறை விதிகள் 1989 விதி 231 மேற்கோள் காட்டி மேல்முறையீட்டாளர் போதுமான தூரத்தை பராமரிக்காததற்கும் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவதற்கும் அலட்சியமாக இருந்தார் என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டது. இருப்பினும் அது பின்வருமாறு கூறியது என்னவென்றால், விபத்துக்கு மூல காரணம் கார் ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டதால் என்பதை புறக்கணிக்க முடியாது என்றும், நெடுஞ்சாலையில் நடுவில் திடீரென தனது காரை நிறுத்தியதற்கு கார் ஓட்டுநர் அளித்த விளக்கம் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் நியாயமான விளக்கமாக இருக்காது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. கர்ப்பிணி மனைவிக்கு குமட்டல் ஏற்பட்டதால் தான் பிரேக் போட்டதாக கார் ஓட்டுநர் கூறியிருந்தார். நெடுஞ்சாலைகளில் அதிவேக போக்குவரத்து எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், பின்னால் வரும் வாகனங்களுக்கு ஓட்டுநர் எந்த எச்சரிக்கையோ அல்லது சமிக்கையோ கொடுக்க தவறிவிட்டார் என்றும் கூறி நீதிமன்றம் இதை நிராகரித்தது. நீதிமன்றம் அலட்சியத்தை எவ்வாறு பிரிக்கிறது என்றால், 50% கார் ஓட்டுநருடைய அலட்சியம் என்றும், 30% பேருந்து ஓட்டுநருடைய அலட்சியம் என்றும், 20% மேல்முறையீட்டாளர் அலட்சியத்தின் பங்கு இருக்கிறது என்றும் பிரிக்கிறது. இழப்பீடு மீண்டும் கணக்கிடப்பட்டது உச்சநீதிமன்றத்தால். அது என்னவென்றால், விபத்து நடந்தபோது மேல்முறையீட்டாளர் கோயமுத்தூரில் 20 வயதுடைய 3ஆம் ஆண்டு பொறியியல் மாணவனாக இருந்தார் என்றும், மேலும் கால் துண்டிக்கப்பட்டதால் 100% செயல்பாடு ஊனமுற்றோர் நவ்ஜோத் சிங் வெர்சஸ் ஹர்பிரீத் சிங் வழக்கை மேற்கோள் காட்டி நீதிமன்றம் அவரது கற்பனையான, அதாவது ஒரு யூகித்து மாத வருமானமாக 20,000 நிர்ணயித்ததும், 40% எதிர்கால வாய்ப்புகளுடன் இருப்பதும் நிர்ணயித்ததும், மற்றும் சர்லா வர்மா வெர்சஸ் டிடிசி மற்றும் நேஷனல் இன்சூரன்ஸ் கோ லிமிடெட் வெர்சஸ் பிரணய் செதி ஆகியவற்றின்படி 18இன் பெருக்கத்தை பயன்படுத்தியது. அதாவது வருமான இழப்பாக 60,48,000 உச்சநீதிமன்றம் முடிவு செய்து, அவருக்கு உதவியாளர் கட்டணமாக 18 லட்சமும்
வலி மற்றும் துன்பத்தை அனுபவத்திற்காக 2 லட்சமும், திருமண வாய்ப்பு இழப்பிற்காக 5 லட்சமும், அசௌகரியத்திற்காக 1 லட்சமும், கூடுதல் ஊட்டச்சத்து சேர்வதற்காக 50 லட்சமும், மருத்துவ செலவிற்காக 22,3066, போக்குவரத்துக்காக 20,000 ரூபாயும், ஆடைகள் சேதம் மற்றும் இதற்காக 3000, எதிர்கால மருத்துவ செலவுக்காக 5 லட்சமும், மொத்த இழப்பீடு 1,14,24,24,66,000. பங்களிப்பு அலட்சியத்திற்காக 20% கழித்த பிறகு மேல்முறையீட்டாளருக்கு, அதாவது ஒரு கால் இழக்கப்பட்டவருக்கு செலுத்த வேண்டிய நிகர இழப்பீடாக 91,39,253 நிர்ணயிக்கப்பட்டது. உரிமைகோரல் மனு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து ஆண்டுக்கு 7.5% வட்டியுடன் இந்த பொறுப்பை கார் காப்பீட்டாளர், அதாவது பிரதிவாதி எண் 3 50% அளவிற்கும், பேருந்து காப்பீட்டாளர் பிரதிவாதி எண் 1 30% அளவிற்கும் ஏற்க வேண்டும் என்று உத்தரவு அளித்தது என்பதை நாம் இதில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் கிளைம் கேஸ் கீழ் நீதிமன்றத்தில் நடந்து, அதாவது மோட்டார் ஆக்சிடெண்ட் ட்ரிபுனலில் ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டு, அந்த மேல்முறையீட்டில் பணம் என்ன மோட்டார் ஆக்சிடெண்ட் வெஹிக்கிள் ட்ரிபுனலில் கொடுத்தாங்களோ அதை குறைத்தார்கள். அதற்கு எதிராக பாதிக்கப்பட்டவர் உச்சநீதிமன்றத்தில் சென்று ஒரு நல்ல தீர்ப்பை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் இந்த வழக்கை நாம் சுட்டி காட்டுகிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.